பசுமை விவசாய நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த நாட்டுக்கோழிகள் நம்ம சாதாரணமாக வளர்க்குறோம். எல்லோரும் புறக்கடையில் வளர்க்குறோம், பண்ணைகளில் வளர்க்குறாங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கரையான்களினுடைய பங்களிப்பு என்ன இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில், அதாவது இந்த ஓப்பன் ரேஞ்ச் அந்த ஃப்ரீ ரேஞ்சில், அதாவது நம்ம வெளியில் விட்டு வளர்க்குறதுல இந்த கரையான்களினுடைய பங்களிப்பு அதாவது நம்ம உணவாக கொடுக்கறதுனால என்ன மாதிரியான ஒரு நமக்கு அந்த அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா இந்த பண்ணையில் இது நான் ஆலோசகராக இருக்கக்கூடிய பண்ணைங்க. இது திருவள்ளூர் மாவட்டம். முதல்ல அவங்க இந்த கோழிகள் அப்படின்றத எதுவும் கொண்டு வரல. நான் சொன்னேன் இந்த மாதிரி இங்கே எப்படின்னா கிட்டத்தட்ட இந்த தென்னை மரங்களும் மாமரங்களும் இருக்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழிகளை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு நான் சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஓகே சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா 6 பெட்டையும் ஒரு சேவல், அதாவது அந்த சண்டை சேவல் கிராஸ் அதை தாங்க ஃபஸ்ட்டு அதை கொண்டு வந்தோம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாத்துகளும் ஒரு 4 வாத்துக்கு கொண்டு ஃபஸ்ட்டில் விட்டோம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கோழிகள்னு பார்த்திங்கன்னா இதுக்கு எந்த ஒரு வேக்சினேஷனே கிடையாதுங்க. அதாவது அந்த சின்ன குஞ்சுகளுக்கு கூட அந்த லசோட்டா எதுவுமே கிடையாது. இப்போ எதுவாக இருந்தாலும் அந்த லசோட்டா அந்த மாதிரி எந்த ஒரு அந்த மெடிசின்ன்றதே இது உள்ளே கிடையாதுங்க. இதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இப்போ அந்த சின்ன குஞ்சுகளாக இருக்கும் பட்சத்தில் இதுங்களுக்கு நம்ம வேப்ப இலை, தும்பை இலை, துளசி இலை, குப்பமேனி, அப்புறம் நம்ம பெரண்டை, இந்த கிழாநெல்லி, இந்த மாதிரியான தழைகளை ஒன்றா போட்டு அரைச்சி அப்படியே அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதில் குடிநீரில் அந்த தொட்டிகள் சின்ன சின்ன தொட்டிகள் வச்சுருக்குது, அதில் என்ன பண்ணுவோம்னா கரைச்சி விட்டுருவோம். அது காலையில் எழுந்து வந்தோடனே இதுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு ஒன்று அந்த பக்கம் அது போட்டிருக்குதுங்க. மோஸ்ட்லி என்னென்னா இதுங்க எல்லாமே நெரிசலாக கூடுறது கிடையாது. ஒரு சிலது மரங்களில் ஏறிடும் ராத்திரியில். அதாங்க இப்போது இங்கே இருக்கிறது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 60 கோழிகள் வரைக்கும் இதில் வந்திருக்குதுங்க. இதுங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நெல் இங்கேயே விளையுதுங்க. அதனால் அந்த நெல், இந்த அரிசி இது வரைக்கும் தான் இந்த கோழிகளுக்கு போடுறது. இன்குபேட்டர் எதுவுமே பயன்படுத்துறது கிடையாதுங்க. இதுக்கு எப்படின்னா வர்ற ஒரு எந்த கோழி இந்த ஒரு மாதம் வரைக்கும் அந்த சித்திரை அந்த வைகாசி அந்த 2 மாதம் தவிர மீதி நேரத்தில் ஃபுல்லாக அது இடக்கூடிய அந்த முட்டைகளை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்து அப்படியே அந்த கோழிகள் கீழே வச்சுக்கிட்டே வந்துடுறாங்க. அதான் இப்போ இங்கே நடக்கிறது. இப்போ அவங்க சேல்ஸும் பண்ணுறாங்க. லோக்கலில் யாருன்னா கேட்டாலும் அவங்களுக்கு உயிரோடு கொடுக்குறாங்க. 100%ங்க இது. அதாவது நாட்டுக்கோழிகள்லேயே ரொம்ப ஒரு பியூரான ஒரு இதுங்க. இதை நான் எப்படி இதை செலக்ட் பண்ணேன்னா, இப்போ இதை இடைவெட்டுன்னுவாங்க. இது சிறுவிடையும் இல்லைங்க. அதாவது சேவல் பார்த்திங்கன்னா பெருவிடைக்கு கிராஸு, அதனால் அதை கொண்டு வந்தோம். இப்போ இந்த கோழிகள்னு பார்க்கும்போது இது கூட சிறுவிடைக்கும் அந்த பெருவிடைக்கும் ஓரளவுக்கு கிராஸுங்க இதில் இருக்குங்க. சிறுவிடைகள் கூட இருக்குது. இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணியிருக்கோம்னா, சண்டை சேவலை கொண்டு இதுங்களுக்கு கிராஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஏன்னா இடைவெட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு 4 மாதத்துலேயே உங்களுக்கு ஒரு 2 கிலோ அளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் அப்படி கொண்டு வரணும் நம்ம. ரெண்டாவது முட்டைகள் அப்படின்றதும் இப்போ மோஸ்ட்லி இன்னும் வெளியில் விற்கலைங்க. அவங்க இந்த அடைக்கே சரியாக போகுது. ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. எல்லாமே நேச்சுரலுங்க. கோழிகளுக்கு தான் அடை வைக்கப்படும், அவ்வளோதான். ஏன்னா ஃப்ரிட்ஜில் ஏன் முட்டைகளை வைக்கிறோம்னா, முட்டை அதே ஸ்டேஜில் இருக்கும். அந்த கரு ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜுக்கு போகாது ஃப்ரிட்ஜில் இருக்கிற வரைக்கும். அதை நீங்கள் கோழிகள் கீழே வைக்கும் பட்சத்தில் எப்படி வைக்கணும்னா, ஒரு 2 ஹவர்ஸ் எடுத்து வெளியில் வச்சுட்டு கண்டிப்பாக ஆற்று மணல் ஒரு கூடையில் கொட்டி அதில் தாங்க நீங்கள் அடை வைக்கணும். மற்றபடி ஒரு சிலர் சொல்லுவாங்க வைக்கோல்ல வைக்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் என்ன ஆகும்னா அந்த புற உண்ணிகள், இந்த பேன்கள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் அந்த மாதிரி நம்ம அந்த இதை கோழிகளை அடையில் வைக்கணும். மோஸ்ட்லி 12 அந்த முட்டைகள் ஒரு சரியான அளவு. கோழி கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் பெருசாக கவர் பண்ணுறதுனா ஒரு 16 வரைக்கும் போகலாம். ஒரு சிலர் எப்படின்னா 20 முட்டைகள் வரைக்கும் கூட வைக்கிறாங்க. இப்போது இது பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் சேவல்கள். இதுங்க நல்லா ஒரு ஹெல்த்தியாக வந்திருக்குதுங்க. இன்னும் கூவலை. இதுங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக வரதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு
ரொம்ப இருக்குங்க. அதனால் இந்த தடவை வந்து சண்டை சேவலை விட்டு இந்த சிறுவிடைகளுக்கு வந்து கிராஸ் பண்ணலான்னு ஒரு இதில் இருக்கிறோங்க இதில். அதனால் இப்போ இந்த இதுக்கு உண்டான இது வந்து இப்போது கொடுக்கறது நெல்லும் இது மட்டும்தாங்க. இப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, முக்கியமாக நம்ம ஏன் இது இப்போ இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம ஏன் சொல்கிறோம்னா, இதில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல கரையான்கள் இந்த குஞ்சுகள் வந்து அது பொரித்த உடனே ரொம்ப ஆச்சரியங்க, ரொம்ப ஸ்பீடாக வந்து வளருதுங்க. இந்த கரையான்கள் என்னும் பட்சத்தில் எங்கே பார்த்தாலும் இங்கே வந்து கரையான்கள் வந்து கட்டியிருக்கோம், புத்துக்கள் இருக்குது, எல்லாமே இருக்குங்க உள்ள இங்கே. அப்போது இது என்ன ஆகுது, இந்த கரையானை சாப்பிடும்போது அதிகப்படியான வளர்ச்சி, அதாவது இந்த கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா தீவனங்கள்லேயே வந்து உன்னதமானது வந்து கரையானுங்க நான் பார்த்த வரைக்கும். இப்போ வந்து இதுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு கோழி அதாவது வந்து குஞ்சு பொரிச்ச அந்த கோழிக்கு வந்து 1 மாதம் வந்து தொடர்ந்து கொடுத்து பார்த்தாங்க ஒரு டெஸ்ட்டுக்காக. காலையில் வந்து இங்கே போனால் அந்த புத்துக்கள் கட்டியிருக்கோம், இது செம்மண் அங்கங்கே புத்துக்கள் கட்டியிருக்கோம், அதை அப்படியே பேத்து கொண்டு வந்து அந்த இது கரையானோட கொடுப்போம். அந்த 1 மாதம் வந்து ட்ரையல் பார்க்கும் பட்சத்தில் நம்ம இந்த டிவியில் முன்னாடிலாம் காட்டுவாங்க, இந்த கிளாஸ்கோ பேபின்னுவாங்க, அந்த மாதிரி வருதுங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டான வளர்ச்சி, ஒரு ஃபிட்னஸான ஒரு வளர்ச்சி. எப்போவுமே நாட்டுக்கோழின்றது வந்து மேய்ச்சலில் போயிட்டு சாப்பிட்டு வரும் பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து இந்த கறி கூட வந்து அது சுவையாக இருக்கும். இப்போ அந்த பெட்டை கோழிகள் வந்து முட்டைகள் கூட வந்து ஒரு 16-18 வரைக்கும் போகுதுங்க. ஒரு சிலர் வந்து ஒரு கோழி என்னமோ தான் வந்து இந்த கருப்பு கோழி எதுவும் நினைக்கிறேன், அதுதான் வந்து ஒரு 21 முட்டை வரைக்கும் இடுதுங்க. அதுவும் கொஞ்சம் வயசாக முட்டைகள் குறையும். எந்த பெட்டை கோழியுமே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் முட்டைகள் இடும் தன்மை வந்து குறையும், அது நேச்சுரல் தான். அதனால் இப்போ இதுங்க வந்து அந்த கரையான் மட்டும்தான். இப்போ நான் சொன்ன அந்த பச்சிலைகள் அந்த மூலிகைகளை வந்து அரைச்சி தண்ணியில் கலந்து விட்டுருவோம், இங்கே இதில் வச்சு விட்ருவோம், காலையில் குடிச்சிட்டு வந்துடும். அதாங்க விஷயம். இதுக்கு வந்து நெல் அதை போடுவோம், அப்படி இல்லைன்னா இந்த அரிசி, இது தாங்க இதுங்களுக்கு நல்ல ஒரு இதுவான, அதாவது பார்த்திங்கன்னா திடமானதுங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இயர் ஆகிடுச்சுங்க, இது வரைக்கும் எந்த வேக்சினோ எதுவுமே கிடையாதுங்க. அதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நாட்டுக்கோழிகள் வந்து வளர்க்குறவங்க நீங்கள் அதாவது ஒரு இயற்கையான முறையில் கொண்டு வாங்க. இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா, இப்போது ஒரு இன்குபேட்டர் வைக்கிறீங்க, அந்த குஞ்சுகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த இது போடணும், அந்த ப்ரூடர் இது போட்டு அதில் நீங்கள் செட் பண்ணி எல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி கிடையாதுங்க. தாய்க்கோழிகள் வந்து ஒரு 15 கோழி வந்து நீங்கள் உங்கள்கிட்ட அது இருக்குதுன்னா எப்படியும் அதில் வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 5-6 கோழிகள் வந்து உங்களுக்கு வந்து அடையில் இருக்கும். முட்டைகள் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த ஒரே நேரத்தில் வந்து குஞ்சுகள் வந்து பொரிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புங்க. முட்டை இட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த மஞ்சள் கரு அதே நிலையில் இருக்கும், அந்த குஞ்சு உண்டாகிறதுக்கு உண்டான கரு நிலைக்கு வந்து போகாது. நம்ம எடுத்து வைக்கும்போது கோழிகள் ஒரே நேரத்தில் உங்களுக்கு அது பொரிச்சிடும், ஒன்று பொரிச்சு ஒன்று பொரிக்காமல் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நமக்கு அது இருக்காதுங்க. அதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு சிறுவிடைகள்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 6 மாதத்தில் வந்து இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கிலோ ஈஸியாக வருதுங்க. இப்போ நீங்கள் அந்த சேவலையே பார்க்கலாம், அந்த குஞ்சு இன்னும் வந்து அது கூவலைங்க, அந்த சேவலை இப்போ இதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 2 கிலோ தாண்டிடுச்சுங்க. அந்த வெயிட் போட்டு பார்க்கும்போது 200-200 வந்துருச்சுங்க. இன்னும் அது வந்து இன்னும் பருவம் வரும் பட்சத்தில் அது உங்களுக்கு இன்னும் நல்லா வரும். அதனால் நேச்சுரலாக வந்து அந்த கரையான்றது வந்து எப்படின்னா, கொழுப்பு சத்து வந்து ரொம்ப குறையுங்க. அதாவது வளர்ச்சி ஊக்கிகள் வந்து ரொம்ப இருக்குதுங்க அதில், இந்த கரையானில். அதாவது ரொம்ப இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு பிரியாணி அந்த மாதிரி பண்ண நான்வெஜ் சாப்பிட்றாங்க எப்படி விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி வந்து கோழி குஞ்சுகள் அதாவது பார்த்திங்கன்னா அதை கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். அந்த குஞ்சுகள் கூட நம்ம கூட வந்து பழகிறதுக்கு ரொம்ப க்ளோஸாக நெருங்கி பழகணுங்க. டெய்லி நீங்கள் 1 மாத காலம் அந்த பொரிச்ச அந்த குஞ்சுகளுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்து பாருங்கள். அதை ஒரு இதுவாக பார்த்தோம், நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக கொடுத்து பார்த்தோம். அருமையான ஒரு இதுங்க, நல்லா பழகிடுதுங்க அந்த குஞ்சுகள். அதனால் இப்போ நீங்கள் சண்டை கோழிகள் வளர்க்குறவங்க கூட வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த கரையான் கொடுத்து வளர்க்கும்போது, இப்போ சண்டை கோழிகளுக்கு என்னமோ கொடுப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம், முட்டைகளை வேக வச்சு கொடுக்கறது, அந்த எல்லாமே அந்த இது கொடுக்கறது, அந்த சத்து மாவு எல்லாமே கொடுப்பாங்க அந்த சண்டைக்கு விடுற கோழிங்களுக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கரையான் அதுக்கு தேவையான அளவு சஃபிஷியண்ட்டாக கொடுக்கும் பட்சத்தில் எதுவுமே கொடுக்க வேணாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கணக்கு. அதாவது கடவுள் படைப்பில் வந்து கரையான் நமக்கு வந்து அது கெடுதல் பண்ணாலும் கோழிகளுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு உணவுங்க. அதனால் இந்த சின்னதாக ஒரு பண்ணை இங்கே வந்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல வந்து ஒரு 5-6 தாய்க்கோழி, ஒரு சேவல், கண்டிப்பாக இடைவெட்டி சேவலாக இருக்கணும். அதாவது சண்டை கோழிகளுக்கு வந்து அது கிராஸான அந்த இதுவாக இருக்கணும், சேவலாக இருக்கணும். இப்போ
இப்போ இந்த குஞ்சுகள் கூட பார்க்கலாம். இப்போ தான் வந்து அது பொரிச்சதுங்க. அது இப்போ நல்ல ஒரு இது வந்து அதில் இருக்குங்க. அந்த கோழிகள் வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா வருதுங்க. அதாவது உங்களுக்கு வந்து எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒரு 12 மணி நேரம் சாதாரணமாக இங்கே வந்து இந்த கரையான், ஏன்னா இந்த தென்னை ஓலைகள், காஞ்ச ஓலைகள் வந்து கீழே விழுதுங்க. அது அப்படியே போட்டு அதை வந்து பரவலாக போட்டு வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அது கீழே வந்து கண்டிப்பாக கரையான்கள் ஃபார்ம் ஆகிடுது. அது ஒரு ஆள் காலையில் அதுங்களை வந்து திருப்பி போட்டு விட்டாங்கன்னா, அது கீழே இருக்கிறதெல்லாம் கூட வந்து அது சாப்பிட்டுக்கிட்டே வந்துடும். அது ஒரு சில நேரத்தில் சாணத்தை கரைச்சி வந்து இந்த நம்ம பழைய சாக்கு அதை போட்டு அந்த சாணத்தை கரைச்சி ஊற்றி விட்டாங்கன்னா அதுலேயும் ஃபார்ம் ஆகிடும். செலவில்லாத ஒரு வழிங்க. இன்னும் அசோலா கொடுக்கலாம். அசோலா பெட்டு இனிமேல் தான் நாங்கள் அதை ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் அசோலாவும் விடலான்னு. ஏன்னா அசோலா தேவைப்படாதுங்க. ஏன்னா இங்கே கோழிகள் வந்து லிமிட்டாக வந்து இருக்குங்க. வாரம் வந்து எப்படியும் ஒரு 3-4 கோழி இல்லை, இப்போ வந்து ஒரு 4-5 கோழி வாரத்துக்கு வந்து அது விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. 300லேருந்து 350 ரூபா வரைக்கும் வந்து லைவாக விற்கிறாங்க. ஏன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கும். அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கோழிகளுக்கு மருந்து கொடுத்து தான் வளர்க்கணுன்றது கிடையாதுங்க. ஒன்றுத்தினுடைய மூச்சு காற்று இன்னொன்றுக்கு படாமல் அது மரத்தில் ஏறுதோ எங்கே உட்காருதோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் கோழிகளுக்கு நோயின்றதே வந்து வரத்துக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. ஏன்னா நெரிசல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த கூண்டுகளில் எல்லாத்தையும் ஒன்றா விடும்போது தாங்க அந்த பிரச்சனையே வரும். மற்றபடி நீங்கள் அதாவது அந்த வெளியில் இருந்ததுன்னா, இப்போ இதில் மழைக்காலங்களில் ஃபுல்லாக அந்த கூண்டு உள்ளே போயிடும். அதுக்குன்னு வந்து தனியாக ஒரு ஷெட்டு போட்டு எல்லாம் வச்சுருக்கு. கீழே மணல் கொட்டி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கு. முட்டை இருந்து 1-2 பகலில் அங்கே போயிட்டுருவோம். அதுக்கு எங்கே விருப்பமோ அங்கே போயிடும். பக்கத்தில் இங்கே சில ரூமெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து இந்த நம்ம அணைக்கூடையில் மணலில் இந்த ட்ரே இருக்குது பார்த்திங்களா, இந்த நம்ம மாம்பழ ட்ரே, அதில் வந்து வைக்கோல் போட்டு அதில் வச்சிட்ருக்குது. அதுலேயும் போயிட்டுருவோம். அதனால் அந்த மாதிரி வந்து இது எப்படின்னா அதாவது அவங்க எப்படின்னா ஒரு இதுக்காக தான் வளர்க்கணும், ஒரு ஹாபிக்காக தான் வந்து அதை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக கமர்ஷியலாக மாறுதுங்க. இன்னும் சில இதெல்லாம் வந்து ப்ரீட்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் அடுத்த சண்டை கோழிகளுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து இது வந்து யோசனை சொல்கிறாங்க. அதுக்கும் உண்டான ஒரு வழிமுறையை வந்து இப்போது தேடுறோம். அதனால் ஒரு நாட்டுக்கோழிகள் என்னும் பட்சத்தில் அதுக்கு வந்து ஃபீடிங் வந்து முக்கியமானது என்னென்னா அந்த கரையானுங்க. அது அதிவேக வளர்ச்சியை கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு. அதே நேரத்தில் நல்ல ஒரு ஃபிட்னஸாக வரும். முட்டைகள் கொஞ்சம் அதிகமாகிடுறதுக்கு வாய்ப்பு. நெல் வந்து கொடுக்கலாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நெல் கொடுக்கும் பட்சத்தில் அதிகமான முட்டைகள் இடும் எந்த ஒரு கோழியாக இருந்தாலும். இந்த அரிசியை வந்து இந்த பச்சரிசி, இந்த புழுங்கல் அரிசியை வந்து நீங்கள் வந்து கொடுக்கறத வந்து அது தவிர்க்கலாம். ஏன்னா இது வந்து ஜீரணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு. இப்போது அந்த பொரிச்ச குஞ்சுகள் இருக்குது பார்த்திங்களா, ஒரு குஞ்சு வந்து அது பொரிச்ச உடனே அதை என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டில் வந்து அதுக்கு வந்து அந்த நம்ம கருப்பட்டி அதை கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூளும் அந்த கருப்பட்டியும் அதுவும் கொடுக்க வேணாம், இருந்தாலும் வந்து ஒரு இதில் வந்து அது கொடுக்குறோம். 3-4வது நாள்லேருந்து என்ன பண்ணுறோம்னா, கேழா நெல்லியை வந்து தண்ணி அதுக்கு அந்த குஞ்சுகளுக்கு வைக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சம் கொண்டு வந்து கையில் நல்லா வந்து அதை வந்து கசக்கி அந்த சாரை உள்ளே விட்டுட்டு அப்படியே வச்சிடும். இது என்ன பண்ணோம்னா, இதை குடிக்க ஓவர் பசிங்க அதுங்களுக்கு. அப்போ என்ன ஆகும்னா, இது வந்து ஆக்டிவாக சாப்பிட ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, வளர்ச்சி வந்து கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிக்குது. வெளியில் ஒரு வாரத்துக்கெல்லாம் வெளியில் விட்டுறாங்க. இங்கே ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் பருந்துகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் பருந்துகள் எங்கேயுமே இல்லைங்க. அது வேறு விஷயம். இப்போது எல்லாமே காட்டுக்குள்ளே போயிடுச்சு. வெளியில் எங்கேயுமே பார்க்க முடியலைங்க. நாங்கள் சின்ன வயசில் அது ரொம்ப பெரிய விஷயங்க. அது அந்த பருந்தை இது பண்ணுற துரத்துறது. அதனால் இப்போ அந்த விஷயமே வல்லூர்கள் தான் கொஞ்சம் பிரச்சனை. அதுக்கு வந்து சில வழிகள் இருக்குதுங்க. அதெல்லாம் வச்சு பண்ணும்போது அது வந்து ஓரளவுக்கு காப்பாற்றலாம். கோழி உஷாராக இருந்ததுன்னா ஓரளவுக்கு வந்து காப்பாற்றிடும். கோழி எப்போவுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வெட்ட வெளியில் குஞ்சுகளை வந்து அது வந்து வச்சுருக்கக்கூடாதுங்க. அந்த புதர்கள் சின்ன சின்ன செடிகள் அங்கே வச்சுருந்தா மட்டும்தான் வந்து அந்த வல்லூர்களால் போயிட்டு அந்த குஞ்சுகளை தூக்கிட்டு போக முடியாது. ஏன்னா அந்த பக்கம் தடுக்கும். இது வந்து அந்த இதிலையே வச்சுருக்கோம். அந்த சின்ன சின்ன அந்த புதர்கள்லேயே குஞ்சுகள் இருந்ததுன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னாகும்னா அது வந்து என்ன ஆகும்னா அதில் அந்த வல்லூர்கள் வந்து உங்களுக்கு அது பிடிக்காமல் நல்லா வளர ஆரம்பிக்கும். அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து அதாவது எப்படின்னா ஒரு சின்னதாக இந்த நாட்டுக்கோழிகள்லாம் எப்படி வந்து அதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய பண்ணையில் அதுவும் ஒரு பகுதியாக வச்சு வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு விவசாயி ஒரு ஆலோசனைன்ற முறையில் என்னுடைய அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.